ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட் ஃபைனல் பார்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்லயே நம்ம ஹீரோ அவனுடைய 5வது குழந்தையும் கண்டுபிடிச்சிருந்திருப்பான். ஜின்போ அவனுடைய குழந்தைங்கிறது தெரிஞ்சு போயிடுது. இதெல்லாம் தெரியாத ஜியாங்கும் ஃப்ரீயா இருந்துகிட்டு இருக்க. ஆனா அவன் டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்குமே எடுத்துட்டு டைரக்டா ஜின்போ அட்மிட்டா இருக்கிற ரூம்க்கே வந்துட்டு அந்த இடத்துல ஆல்ரெடி ஷியோபோ ஜின்போக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக வந்திருப்பான். அவனையும் நானே கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு உள்ள வர 2 பேருமே ஷாக் ஆகி நின்றுட்டு இருந்தாங்க. அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு இந்த பார்ட். ஸ்டார்டிங்லயே பூஷியான் நீங்களா ஷாக் ஆகி ஹீரோயின் பாத்துட்டு இருக்க. ஷியோபாவும் அப்பா எப்படி நீங்க இங்க வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். ஷியானோ ஜியாங்க தள்ளி விட்டுட்டு குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்க. இவன் என்னுடைய குழந்தை, நீ அவன் பக்கத்துல போகாதுன்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்க. அவன் என்னுடைய குழந்தையும் கூட, நீ தேவையில்லாத ஏன் இந்த மாதிரி அவனை மறைச்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட காட்டாத தடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்க ஜியாங்கும் பயந்து போயிட்டு, இல்ல அப்படி நான் மீன் பண்ணல, அவன் இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருக்கான், அதனாலதான் அவன் சரியாகட்டும், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நான் ஆல்ரெடி அவனுடைய முடிய வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டேன். அவகிட்ட சொல்லுன்னு சொல்ல நீயும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த பேப்பர்ஸையும் எடுத்து காட்டி, ஜியாங் மேம் பாஸ் சொல்றது உண்மைதான், நாங்க ஆல்ரெடி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சு, நீங்க இப்ப மாட்டியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு கோவமா இருக்கு. நீ ஏன் இந்த மாதிரி எப்ப பாரு மறைச்சிக்கிட்டே இருக்க? நான் ஆல்ரெடி உன் வீட்டுக்கு வந்தப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த போட்டோவை நீ காட்ட மாட்டேன்னு எவ்வளவு நாடகம் பண்ணிக்கிட்டு இருந்த. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு குழந்தை உள்ள இருக்காங்கன்ட்டு. ஆனா நீதான் வேணும்னே என்கிட்ட குட்டி நாய் கதையெல்லாம் சொல்லி என்னை ஏமாத்த பார்த்த. அப்பயும் உள்ள என்னுடைய குழந்தை ஒண்ணு இருக்குங்கிறத நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். இப்பயும் அவன் என்கிட்ட ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். அப்பவே அவனுடைய நேம் ஜின்போன்னு சொல்லிட்டான். அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பையனும் என்னுடைய பையன் தான்ட்டு. நீ எப்படித்தான் நான் ஆதாரமே இல்லாத வந்து கேட்டாலும் நீ உண்மையை ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் முதல்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டேன். ஆனா ஜியாங் அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக ஒரு மேஜிக் ஸ்பெல்ல போக இதை ஹீரோ கவனிச்சிடறான். திரும்பியும் என்கிட்ட இருந்து மறைஞ்சு போகிறியா அப்படின்ட்டு அவளை பிடிச்சிக்க. அவ என்னை விடுறா, நான் போகணும்னு இருக்க. நீ எதுக்காக திரும்ப திரும்ப என்னுடைய குழந்தை என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு கேட்க, அவன் ஒன்னும் உன்னுடைய குழந்தை இல்ல, என்னுடைய குழந்தை, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, என்னை விடுன்னுகிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ நீ விட்டுக்கிட்டே இருந்தா இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பேன்ட்டு அவளை அப்படியே தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு தூக்கிட்டு போக, அவ என்னை விடுறான்னு கத்திக்கிட்டு இருக்கா. அவன் எதுவும் கண்டுக்காம அங்க இருந்து தூக்கிட்டு போக இது அசிஸ்டன்ட் லீ ஷோபாய் ஜின்போவும் கண்ண முழிச்சிடறான். அவனும் எழுந்திரிச்சு பார்த்துட்டு ஆட்ட வாயை பழந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஷியான் அவளை கீழே விடாம வீடு வரைக்குமே தூக்கிட்டு வந்துடுறான். அங்க பாட்டியும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அதிர்ச்சியாகி பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோவும் கண்டுக்காம அங்க இருந்து தூக்கிட்டு போக, அப்ப ஜியாங்கும் பாட்டியை பார்த்துட்டு ஹாய் சொல்ல, அதனால ஜியான் திரும்ப வந்துட்டு பாட்டிக்கிட்டையும், பாட்டி நான் ஜியாங் கிட்ட பேசி முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்குது, அதனால கொஞ்ச நேரத்துக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவனுடைய ரூமுக்கும் தூக்கிட்டு போயிடுறான். பின்னாடியே லீயும் ஹீரோடைய குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வர ஷியோபா பாட்டியை பார்த்த உடனே பாட்டி மன்ட்டு ஓடி போய் பிடிச்சிக்கிறான். ஷியோபா நீ எங்க போனன்ட்டு ஜின்போவை பார்த்துட்டு இந்த பையன் யாருன்னு கேட்க, லீயும் இந்த பையனும் உங்களுடைய பேரும் தான் மேடம், உங்களுக்கு 5 கிரேட் கிராண்ட் சைல்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்ல பாட்டிக்கா செம்ம ஷாக்கா இருக்கு. ரொம்ப அப்படியே சந்தோஷமாவும் இருக்கு. ஒரே டைம்ல 5 குழந்தைங்களா, என்னால நம்பவே முடியலையே, எனக்கு இது ரிவார்டு கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ட்டு ஜின்போவையும் கூப்பிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்துல ஹீரோ ஜியாங்க தூக்கிட்டு போயிட்டான் இல்லையா, அவனோட பெட்லயும் போட்டு அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்க, அவ என்னை விடுறான்னு துள்ளிக்கிட்டு இருக்கா. நீ உண்மையை சொல்லு, அந்த குழந்தைங்க 5 பேருமே என்னுடைய குழந்தைங்க தானே, 7 வருஷத்துக்கு முன்னாடி நமக்குள்ள நடந்தது தானே, உண்மையை சொல்லுன்னு கேட்டுட்டு இருந்தா. ஆனா அவ இல்ல, அந்த குழந்தைங்க உன்னுடைய குழந்தைங்க இல்லங்கிற மாதிரி அதை மலிப்பு விட்டுக்கிட்டே இருக்க. ஹீரோவும் நீ உண்மையை சொல்றியா இல்லையான்ட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ திரும்ப திரும்ப என்கிட்ட பொய் சொல்லி தப்பிச்சு போறதா நினைக்காத, எனக்கு தெரியும் அந்த குழந்தைங்க எல்லாருமே என்னுடைய குழந்தைங்க தான், அவங்க எல்லாருக்குமே 6 வயசு தானே ஆகுது, உண்மையை சொல்லுன்னு கேட்டா. அதனால வேற வழி இல்லாத ஜியாங்கும் ஆமா அந்த குழந்தைங்க எல்லாருமே உன்னோட குழந்தைங்க தான், என்னை விடுறான்னா அப்பயும் அவன் விடாம கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இவளும் தள்ளி விட்டுட்டு வெளியே போலான்னு பார்த்தா, ஆனா விடாம திரும்ப பின்னாடியே வந்து அவளை தடுத்து நிப்பாட்டிக்க ஜியாங்கும் உதைக்கிற மாதிரி போக, அவ காலையும் பிடிச்சிக்கிறான். காலையும் பிடிச்சு வச்சுட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா ஜியாங் அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருக்க. ஹீரோவும் என்னாச்சு, ஏன் இப்படி சில மாதிரி நின்றுட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் இப்ப செத்து பண்ணுவேன், உனக்கு என்ன கிஸ் பண்ண வந்தானே, கிஸ் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி அவ்வளவுதானே, நான் இப்ப போறேன்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே போக, ஆனா இவ அப்படியே நின்றுட்டு இருப்பாளா, இப்ப நார்மலா இருப்பான்னு திரும்பவும் வந்து ஹீரோ அவளுடைய கண்ணை மூடிட்டு கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போயிட, இவ வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கா.
அந்த சமயத்துல அவளுடைய மாஸ்டர் அவளுக்கு கால் பண்றாரு. இவளும் கால் அட்டன் பண்ணி மாஸ்டர் சொல்லுங்க என்ன விஷயம்னு கேட்டா, நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன், நீ சீக்கிரமாவே மலைக்கு வான்னு சொல்ல, அதனால ஜியாங் மலைக்கு கிளம்பிட. ஆனா ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவ என்ன சொன்னாலும் அவன் கூட இருக்க மாட்டேங்கிறா இல்லையா, அதனால பிள்ளைங்களோட உட்காந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்க. அந்த பசங்களும் அவனுக்காக சமாதானப்படுத்திக்கிட்டு அவனுக்கு ஐடியா எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா நீங்க தான் இன்னும் சரியா அம்மாவை புரிஞ்சிக்காம இருக்கீங்க, அதனாலதான் அவங்க உங்ககிட்ட மாட்டவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மோபோ இருந்துட்டு, அப்பா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, அம்மா இப்ப எங்க இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஷியூபோவும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, தலையெல்லாம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்க. ஜின்போ இருந்துட்டு, அப்பா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நேத்துக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கல்ல, ஆனா நீங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்களை நினைச்சு வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா, அந்த மாதிரிதான் இப்பயும் வெக்கப்பட்டுக்கிட்டு தான் ஓடி போயிருந்திருப்பாங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு அப்பதான் கிளிக் ஆகுது. என்னடா சொல்ற, உண்மையதான் சொல்றியா, அவ என்ன நினைச்சு வெக்கப்பட்டாளா அப்படின்னு கேட்க, அவ கண்டிப்பா என்ன நினைச்சு வெக்கப்பட்டிருக்கணும், ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கனே அப்படின்ட்டு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான். மோபோவும், டேடி மம்மி எங்க இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க மவுண்டனுக்கு தான் போயிருக்காங்க, கிராண்ட் பாவை பாக்கிறதுக்காக தான் போயிருக்காங்க, அங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதனாலதான் போயிருக்காங்கன்னு சொல்ல, அதே சமயத்துல மவுண்டன்ல ஜியாங்குடைய மாஸ்டர் காட்டுறாங்க. அங்க இந்த ஜூல போயிட்டு அங்க உள்ள சிலை எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க போக, ஆனா அந்த மாஸ்டர் பிடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ யாரு, எதுக்காக இங்க வந்து எங்க பொருளெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்க, அவ நம்ம ஜியாங்க போட்டு சமய திட்டிட்டு இருக்கா. இந்த ஜியாங் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன அவ செடியூஸ் பண்ணிட்டா, வெக்கங்கிட்டவ, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அவளையும் எனக்கு பிடிக்கல, அவ யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த கோயிலையும் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் நான் தூக்கி போட்டு உடைக்க போறாங்க. அந்த மாஸ்டரும் பிடிச்சிக்கிட்டு, நீங்க என்னோட மேஜிக் சக்தி மூலியமா நான் செக் பண்ணி பார்த்தேன், நீங்க தான் ரொம்ப ஓவரா பண்ணிருக்கீங்க, ஏன் பொண்ணு கிடையாது, அத ஞாபகத்துல வச்சுக்கீங்க. ஏ ஓல்டு மேன், என்ன இது தொட்டதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதா, நான் இந்த டெம்பிளே உடைச்சு நாசம் பண்றேன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்க. அவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு, நீங்க ஏற்கனவே வந்ததுல இருந்து எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைச்சுக்கிட்டு தானே இருக்க, இதெல்லாம் எவ்வளவு பொக்கிஷன் உனக்கு தெரியுமா, நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கன்னா வாய மூடுறீங்களா, இதெல்லாம் உங்களுடைய தப்பு தான், அந்த ஜியாங்கோடைய தப்பு, அந்த ஜியாங்க இங்க இருந்து சிட்டிக்கு அனுப்பி வச்சது நீங்க தானே, அவ அங்க வந்ததுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு அவ பிடிச்சுக்கிட்டா, இப்ப எங்க சன் ஃபேமிலியே பேங்க்ரப்ட்க்கு போயிடுச்சு, இதெல்லாம் உங்களுடைய தப்பு தாங்க. மாஸ்டரும், இதுல எங்களுடைய தப்பு என்ன இருக்கு, நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, அதனால அந்த தண்டனையை நீங்க அனுபவிக்கிறீங்க, இதுல எங்களை எப்படி பிளேம் பண்ண முடியும் அப்படின்னா அவ செம்மையா கத்தி விட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு ஜாரை தூக்கி போட்டு உடைச்சி போட்டுறா. மாஸ்டரும், அச்சோ என்னுடைய ஜார் எனக்கு பிடிச்சதாச்சு அப்படின்ட்டு அதை எடுத்துக்கிட்டு இருக்க. இப்படிதானே எனக்கும் இருக்கும், என்னுடைய ஆள அந்த ஜியாங் பிடிச்சிட்டானா நான் எப்படி கஷ்டப்படுவேன், அந்த மாதிரி அவளும் கஷ்டப்படட்டும்னு சொல்லிக்கிட்டு திமிரா பாத்துக்கிட்டு இருக்க. மாஸ்டரும், இதுக்கு எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, நீங்க தப்பு பண்ணதுக்கு தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, இதுல எங்களுடைய தப்பு எதுவுமே கிடையாது, அதனால எங்களுடைய கோயில்ல இருக்கிற அத்தனை பொருளையும் நாசம் பண்றது இது சரியான முறையான்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. இது எல்லாமே ஜியாங்கால தான், அந்த ஜியாங்க நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிலைய திரும்பவும் எடுத்து உடைக்கிற மாதிரி போக, மாஸ்டரும் எவ்வளவு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு, வேண்டாம் அந்த மாதிரி பண்ணாத, அது தப்பு, உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி பாக்க, ஆனா அவ கேட்கற மாதிரியே இல்ல, அதை உடைக்கிற மாதிரி கீழே போட போக, ஆனா அந்த சமயத்துல ஒரு சக்தி அந்த சிலையை அங்க இருந்து மறைச்சு நம்ம ஜியாங்கோட கையில வர மாதிரி ஆயிடுது. ஜியாங் தான் ஒரு ஸ்பெல்ல போட்டு சிலையை எடுத்திருப்பா. மாஸ்டரும், நீ வந்துட்டியா, இங்க பாரு இந்த லேடி எவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு, எல்லா பொருளையும் உடைச்சிட்டா அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுனா, ஜியாங்க அந்த சிலையை அங்க வச்சுட்டு இந்த பொருளை எல்லாத்தையும் நீ தான் உடைச்சியான்னு கேட்க, அவ திமிராவே ஆமான்னு சொல்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு கேட்டா, ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையனை நீ மாய்க்கிட்ட, அதனாலதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ ஒரு ஒர்த்லெஸ்ஸான ஆளு, அதை ப்ரூவ் பண்ணணும்ல, அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ல ஜியாங் ஓங்கி பலார்னு கணத்திலே அரைஞ்சரா. ஏண்டி என்னை அடிச்சேன்னு கேட்டா, இன்னொரு டைம் இந்த மாதிரியே பேசிக்கிட்டு உன்னை அடிச்சு உன் பல்ல உடைக்கிறனா இல்லையான்னு பாருங்க, நீ ஒரு ஜஸ்ட் ஒரு வேலைக்காரி, நீ என்னை அடிக்கிறதா, உன்னை நான் என்ன பண்றேன் பாருங்க, இந்த டெம்பிளே நானே வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் பண்ணலாம்லங்க, நீ கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாத மாஸ்டர் கிட்ட இவ்வளவு ரூடா நடந்திருக்க, உன்னை நான் எப்படி சும்மா விட முடியும்னு கேட்க, மாஸ்டரும் பார் ஜியாங் என்னென்ன பொருள் எல்லாம் உடைச்சிட்டான்ட்டு என்னோட ஜாரையும் சேர்த்து உடைச்சிட்டா தெரியுமா அப்படின்ட்டு எல்லா பொருளையும் காட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால ஜியாங்கும் பார்த்துட்டு, நீ இவ்வளவு பொருளை உடைச்சிருக்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நீ பணம் தந்தாகணும், அதோட சேர்த்து மாஸ்டர் கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும்னு கேட்க, அவ அப்பயும் திமிராவே என்னால முடியாது, நீ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையனை செடியூஸ் பண்ணிட்ட, நான் எதுக்காக இந்த பொருளுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், என்னால கொடுக்க முடியாது, நீ வேணா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, அதோட எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு, இனிமேல் ஷியாங் கூட இருக்க மாட்டேன், ஷியானை விட்டு விலைக்கு ஓடி போயிடுவேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, அதுக்கப்புறம் வேணா நான் இதுக்காக பே பண்றேன் அப்படின்னு சொல்ல, அப்படி நீ இதை செய்யலன்னா நான் திரும்பவும் டெய்லிக்கு வருவேன், டெய்லி ஏதாவது ஒரு பொருளை போட்டு உடைச்சிட்டு போவேன், அப்படியே நீ புதுசா பொருளை வாங்கி வச்சாலும் நான் அதையும் விட மாட்டேன், உடைப்பேன் அப்படின்ட்டு திமிரா சொல்லிக்கிட்டு இருக்க. ஜியாங் பாக்குறா, உனக்கு அவ்வளவு திமிர் இருக்கா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னுடைய பொருள் எல்லாம் உடைப்பேன்னு சொல்லுவ, உனக்கு அதோட கஷ்டம் என்னன்னு தெரியணும்ல அப்படின்ட்டு அவ கழுத்துல இருக்கிற நெக்லஸ புடுங்கி கீழே தூக்கி போட, இவ இங்க கத்திக்கிட்டு இருக்கா, என்னுடைய நெக்லஸ நீ கீழே போட்டு உடைச்சிட்டியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என்ன பண்றேன் பாருன்ட்டு பக்கத்துல வர ஜியாங் திரும்பவும் பலார்னு அரைஞ்சிடறா. இந்த டைம் அவ வாயில இருந்து ரத்தமே வந்துருது. ஐயோ ரத்தம் ரத்தம்ட்டு, ஜியாங் உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்னைய அடிச்சிருப்ப, நான் யாருன்னு தெரியும்ல, ஷென் ஃபேமிலியோட பொண்ணு அப்படின்ட்டு மிரட்ட, இருந்தா என்ன, நீதான் முதல்ல ஸ்டார்ட் பண்ண,
பண்ண, இங்க வந்து எங்களுடைய திங்ஸ் எல்லாம் உடைச்சு போட்ட, அதுக்கப்புறம் நான் மட்டும் உன்னை சும்மா விடணுமா? நானும் உன்னுடைய திங்ஸ் எதா இருந்தாலும் உடைக்க தான் செய்வேன். நீ என்கிட்ட சண்டை போட்டீங்கன்னா நானும் உங்ககிட்ட சண்டை போடுவேன்னு சொல்ல, அந்த ஜீலு திரும்பவும் ஜியாங் அடிக்கிற மாதிரி போக, ஜியாங் அவ கையை பிடிச்சிடுறா. கையை பிடிச்சவும் மாஸ்டருக்கு பயமாயிடுது. என்னோட கோயில அடிச்சு உடைக்காதீங்க, நீங்க இங்க இருந்து வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஜீலுவும் என் கையை விடுன்னு கத்திக்கிட்டு இருக்க. ஆனா ஜியாங் விட மாட்டேங்கிறா. அப்ப இவ திங்ஸ் எல்லாம் உடைச்சு போட்டாலே அதுல ஏதோ ஒரு கண்ணாடி பொருளையும் உடைச்சு போட்டு போல இருக்கு. அந்த கண்ணாடி பக்கத்துலதான் தூள கொட்டி கிடக்கு. அதை பார்த்தவளும் ஜியாங் அதுல தள்ளி விட்டுறலான்னு ட்ரை பண்ண. ஆனா ஜியாங் இவ்வளவு தள்ளி விட்டுறா. அவ கையிலேயே அந்த கிளாஸ் எல்லாம் குத்தி ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குது. வலி தாங்க முடியாத கத்திக்கிட்டே, நீ எவ்வளவு மோசமான லேடியா இருக்க, என் கையில பாரு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குது, நான் இதை ஷியான் கிட்டே சொல்றேனா இல்லையான்னு பாரு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்குது பாருங்க. ஆனா ஜியாங்க்கு அவனை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்ல. ஷியான் தானே, அவன் ஒரு சாதாரண மனுஷன் தானே, அவனை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்ல. அப்ப இவ்வளவு கேவலமா பேசுறேன்னா அவன் கூட எதுக்காக க்ளோஸா இருக்க? அப்ப அவனை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு நான் அவனை இப்ப கால் பண்றேன், அதை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த நேரத்துல ஹீரோ வந்துட்டு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு உள்ள வரான். அந்த ஜீலுவும் ஜியான் உன்னை லைக் பண்ணவே இல்ல, அவ உன்னை பத்தி ரொம்பவே கேவலமா பேசிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்ல. ஆனா அதையெல்லாம் ஹீரோ கண்டுக்காம ஜியாங் கிட்டே நீ அவளை அடிச்சியான்னு கேட்க, ஜியாங்கும் ஆமாங்கிற மாதிரி அவனை பார்க்க அவளுடைய கையை பிடிச்சிட்டு, நீ எதுக்காக அவளை அடிச்ச, உன் கை வலிக்கும் இல்ல, உனக்கு எதுவும் பிரச்சனைனா உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் நான் இருக்கேன்ல, என்ன கூப்பிட வேண்டியதானே அப்படின்ட்டு ஜியாங் கிட்ட கொஞ்சிட்டு இருக்கான். இந்த ஜீலு, ஷியான் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவ உங்களை லைக் பண்ணவே இல்ல, அவளை போய் காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கடுப்பாய் கேட்டுட்டு இருக்க. அதுல உனக்கு என்ன பிரச்சனை, எங்களுடைய பிரச்சனையை நாங்க பாத்துக்குவோம், என்னுடைய மாஸ்டர் கிட்ட நீ மரியாதை இல்லாத நடந்துகிட்ட, இங்க உள்ள பொருள் எல்லாத்தையும் உடைச்சு போட்டு வச்சிருக்க, முதல்ல என் மாஸ்டர் கிட்ட மன்னிப்பு கேளு, இங்க நீ உடைச்ச பொருளுக்கு எல்லாத்துக்குமே பே பண்ணி ஆகணும்னு சொல்லி கேட்க, அவ நான் எதுவும் பண்ணல, நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், இந்த பொருளுக்கு எல்லாம் பே பண்ணவும் மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் மிரட்ட ஆரம்பிச்சிடறான், ஒழுங்கா ஜியாங் சொல்ற மாதிரி செய்யின்னு சொல்லி மிரட்ட. ஆனா இந்த ஜீலுவும் ஷியான் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் யாரு, ஷென் ஃபேமிலியோட பொண்ணு, என்கிட்ட எப்படி பேசுறீங்கன்னு கேட்க, அதுக்காக உன்னை எப்படி நான் சும்மா விட முடியும், நீ என்னுடைய ஆளையே புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னா, ஷியான் நீங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களுடைய ஃபியான்சி, என்னை நீங்க காப்பாத்தாத, எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடியே நின்னுட்டு இருக்கீங்களேன்னு கேட்க, அதுக்கு ஷியானும் எனக்கு எந்த கவலையும் இல்ல, இன்னமும் உன்னுடைய ஃபேமிலி பேங்க் கரப்டுக்கு போகாத இருக்கணும்னு நீ நினைச்சீனா இவங்க எல்லார்கிட்டையும் நீ மன்னிப்பு கேட்டாகணும் அப்படிங்க. அவளும் வேற வழி இல்லாத மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஜியாங் நீ மன்னிப்பு கேட்கறது மட்டும் கிடையாது, நீ உடைச்ச பொருளுக்கு எல்லாத்துக்குமே 20 மில்லியன் பே பண்ணி ஆகணும்னு கேட்க, ஜீலுவும் நீ ரொம்ப ஓவரா கேக்குறங்கிறதுக்கு, இல்ல நான் கரெக்டா தான் கேக்குறேன், இந்த பொருள் எல்லாம் பொக்கிஷம் மாதிரி, அந்த பொருளை எல்லாத்தையும் நீ உடைச்சு போட்டிருக்க, அதனால நான் கரெக்டா தான் கேக்குறேன், 20 மில்லியன் நீ கொடுத்துதான் ஆகணும்னு கேட்க, ஹீரோவும் ஜியாங்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ கண்டிப்பா 20 மில்லியன் அவ கேக்குற மாதிரி கொடுத்துதான் ஆகணும், நீ எல்லா பொருளையும் உடைச்சு போட்டிருக்க, அதுல நீ கொடுத்துதான் ஆகணுங்க, வேற வேலை இல்லாம திரும்பவும் என்ன மன்னிச்சிருங்க, என்கிட்ட இப்ப கையில காசு இல்ல, நான் வீட்டுக்கு போயிட்டு தான் எடுத்துட்டு வரணும்னு சொல்ல, ஜியாங்கும் இன்னும் 2 நாள்ல எனக்கு காசு வந்தாகணும், இப்ப நீ கிளம்பலான்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. ஆனா அந்த ஜீலு திரும்பவும் வில்லத்தனமா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்ட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே வில்லத்தனமா போய்கிட்டு இருக்க. மாஸ்டர் பார்த்துட்டு ஜியாங் இவளையா நீ விட்ட, இவகிட்ட இருந்து எப்படி காசு வாங்குறதுன்னு கேட்டா, ஷியானும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன், அவகிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ல, மாஸ்டரும் ஹாப்பி ஆயிடுறாரு. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்த உடனே மாஸ்டரும் நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, அப்ப எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்க, ஆனா ஜியாங் மறுக்கிறா, இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோ கை பிடிச்சிட்டு, மாஸ்டர் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிற டைம்ல கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம்னு சொல்ல, மாஸ்டரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் உங்களுக்காக சமைக்கிறதுக்காக போறேன்னு சொல்ல, ஆனா ஜியாங் இருந்துட்டு நான் வர மாஸ்டர்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீங்க 2 பேரும் இங்கே நின்னு பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்காக சமைக்கிறேன்ட்டு அவர் போயிடுறாரு. மாஸ்டர் போன உடனே ஜியாங்கும் பின்னாடியே போகிறதுக்கு பார்க்க ஹீரோ பிடிச்சிட்டு, எங்க போற, இங்க உள்ள ஸ்டாச்சுவ கோல்டுல செய்யறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணட்டுமான்னு கேட்க, நீ எதை வச்சு பேசுறேன்னு சொல்லி கேக்குறா, இல்லப்பா உங்களுடைய டெம்பிளுக்கு 200 மில்லியன் டொனேஷன் கொடுக்கலான்னு சொல்லி கேக்குறேன் அப்படிங்க. ஆனா இவன் மேல இருக்கிற கோவத்துல அதெல்லாம் உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனவளும் அப்படியே பின்னாடி திரும்பி வந்துட்டு இருக்கா. நீ இப்ப என்ன சொன்ன, எங்களுடைய இந்த டெம்பிளுக்கு நீ டொனேஷன் கொடுக்கறன்னு தானே சொன்ன அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்ல, சரி அப்பனா நான் ஒத்துக்கிறேன், என்கிட்டயே அந்த டொனேஷனை கொடுத்துரு, நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல அவளுக்கு மெசேஜ் வருது, அந்த ஜீலு தான் மெசேஜ் பண்ணிருப்பா போல இருக்கு, வில்லத்தனமா போனா இல்லையா, ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பா போல, பணம் வாங்குறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிவிட, ஜியாங்கும் ஜீலு கூப்பிட்ட இடத்துக்கு போயிடுறா. அவளும் 2 கிளாஸ்ல வைனை வச்சுக்கிட்டு ஜியாங்க பார்த்த உடனே ரொம்ப நல்லபடியாவே பேச ஆரம்பிக்கிறா. ஜியாங் போன உடனே என்னுடைய பணம் எங்க, என்னை தனியா வர சொல்லியிருக்க, எதுவும் பிளான் பண்ணி வச்சிருக்கியா, என்ன என்ன பண்ண போறேன்னு கேட்க, அவ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜியாங் புரியாம பாத்துக்கிட்டு இருக்க, என்னை மன்னிச்சிரு, ஷியான் மேல வச்சிருக்கிற லவ்வுக்காக உங்ககிட்ட நிறையவே பிரச்சனை பண்ணிட்டேன், அன்னைக்கு உன்னுடைய டெம்பிள்ல வந்து நிறைய பிரச்சனை பண்ணிட்டேன், அது நினைக்கக்குள்ளே எனக்கே கஷ்டமா இருக்கு, என்னை மன்னிச்சிருங்க, நீ உண்மைதான் சொல்றியா, என்னால நம்பவே முடியலன்ட்டு கேர்லெஸ்ஸா சொல்லிட்டு இருக்க. ஆனா திரும்பவும் அந்த ஜீலு அவளை சமாதானப்படுத்துற மாதிரியே பேச வர, போது நிப்பாட்டு, எங்க என்னுடைய 20 மில்லியன் எங்க, நீ தேவையில்லாத பேசுறத பத்தி நான் கேட்கறதுக்காக இங்க வரல, என்னுடைய பணத்தை கொடு, நான் கிளம்ப
கிளம்பணுங்க. ஆனா இந்த ஜீலோ இருந்துட்டு கண்டிப்பா நான் அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஆனா நீ என்னுடைய அப்பாலஜிஸ அக்செப்ட் பண்ணி ஆகணும். அதனால நம்ம முதல்ல ட்ரிங்க் பண்ணிக்கலாமா? நீ இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சு எனக்கு மன்னிச்சிருக்கியான்னு கேட்க அவ திரும்பவும் டவுட்டோட என்ன இந்த ட்ரிங்க்ஸ்ல நீ ட்ரக்க கலந்து வச்சிருக்க அதுதானு கேட்க உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற ட்ரிங்க்ஸ் நான் உனக்கு மாத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்கிற கிளாஸ் அவளுக்கு மாத்தி கொடுக்க ஜியாங்கும் நம்பி எடுத்து குடிக்கிறா. குடிச்ச உடனே எனக்கு பணத்தை கொடுன்னு சொல்லி கேட்க ஆனா திரும்பவும் அந்த ஜீலோ அவளோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறா. நான் எதுக்காக உனக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்க நீ என்ன சொல்ல வரன்னு கேட்டா இன்னைக்கு ஷியான் என்னை மிரட்டுனான். ஆனா நான் அவனை பழி வாங்குறதுக்காக உன்னை பாக்குறப்பெல்லாம் அவனுக்கு ரொம்ப அருவருப்பா தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமான்னு கேட்க அப்பனா நீ எனக்கு ட்ரக் கொடுத்திருக்கியாடின்னு கேட்க ஆமா அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஜியாங்கும் ஷாக் ஆயிட்டு எழுந்திருக்கிறா. ஆனா அவளால எழுந்திருக்கவே முடியல. ரொம்ப மயக்கமா இருக்கு. உடனே இவளும் யாரோ ஆட்களுக்கு கால் பண்றா. நீங்க 4 பேரும் சீக்கிரமா இந்த ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்ட்டு கால் பண்ணி சொல்லிட்டு ஜியாங் கிட்டயும் உன்னை இனிமேல் மக்கள் எவ்வளவு கேவலமா பேச போறாங்கன்னு பாரு. உன்னால வெளியே வர முடியாத அளவுக்கு நான் பண்றேனா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல நம்ம ஜியாங் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அவளையும் ஒரு கயிறை போட்டு கட்டி வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையனை நீ பிடிச்சல உனக்கு இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. இன்னைக்கு நான் ஆல்ரெடி ஷியானுக்கும் கால் பண்ணி உன்னை பாக்குறதுக்காக வர சொல்லிட்டேன். நீ இருக்கிற கோலத்துல அவன் உன்னை பார்த்தாவே அதுக்கப்புறம் அவன் பக்கத்துல உன்னை விட மாட்டான். அதுக்கப்புறம் ஷியான் எனக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஜியாங் மயக்கத்துல இருந்தவ கண்ணை முழிச்சு பார்த்துட்டு நான் நடிச்ச நடிப்பு எப்படி இருக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் நீ எப்படி கண்ணு முழிச்ச உனக்கு ட்ரக் எதுவும் பண்ணலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. ட்ரக் கலந்து வாயின நீ குடிச்சின்னா உனக்கு தான் மயக்கம் வரும் எனக்கா வரும் அப்படின்ட்டு சொல்ல இவ ஷாக் ஆயிடுறா. என்ன சொல்ற நீ எப்படி என்னோட ட்ரக்ஸ கலந்தன்னு கேட்க நீ என்னுடைய ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ் கலந்தல்ல ஆனா அதை விட பவர்ஃபுல்லான ட்ரக்ஸ நான் உன்னுடைய ட்ரிங்க்ஸ்ல கலந்து விட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்ன ஆக போறன்னு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவ மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா ஜியாங் கட்டி போட்டு வச்சிருந்தா இல்லையா அந்த கட்டெல்லாம் டக்குன்னு கலட்டி எடுத்துக்கிட்டு இருக்க. இவ மயக்கத்துல இருக்கிறவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியலையே எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு அவ புலம்பிக்கிட்டு இருக்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு அந்த கயிறை எடுத்து இவ்வளவு அதே சேர்ல உட்கார வச்சு கயிறை போட்டு நல்லா கட்டி விட்டுறா. கட்டி போட்டுட்டு நீ எனக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சியோ அது உனக்கு நடக்க போகுது. இதுக்கு நான் காரணம் கிடையாது. உன்னை நீயே பிளேம் பண்ணிக்கி. நீ தானே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுன. நீ எனக்காக என்னை மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக பண்ண. நான் அதை உனக்கு திருப்பி கொடுத்துட்டேன். நானா எதுவும் பண்ணலன்னு சொல்ல அவ பாய்ந்து போயிட்டு என்னை போக விடுன்னு கத்திட்டு இருக்க. ஜியாங் நல்லா டைட்டா இருக்கி கட்டிக்கிட்டு இருக்கா. என்கிட்ட பணம் இருக்கு என்னை விட்டுருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. என்னை முட்டாளாக்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்க நான் உங்ககிட்ட போய் சொல்லல என்னை நம்பு. என்னுடைய பர்ஸ்ல பிளாக் கார்டு ஒண்ணு இருக்கு அதுலதான் காசு இருக்குன்னு சொல்ல ஜியாங்கும் அவளுடைய பர்ஸ்ல இருந்து அந்த பிளாக் கார்டையும் எடுத்துட்டு இதுலதான் காசு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. அந்த ஜீலுவும் நீ அதை எடுத்துட்டு என்னை இப்படியே விட்டுட்டு போயிடாத என்னை இங்க இருந்து போக விடு. நான் உனக்கு அதுக்கு பின் நம்பர் எல்லாம் கொடுக்குறேன். உனக்கு பின் நம்பர் தெரியாது நான் பின் நம்பர் சொல்லணும்னா என்னை கழட்டி விடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆனா ஜியாங் அவ கையில கணிச்சு பாக்குறா. இன்னும் 4 நிமிஷத்துல நீ அனுப்பி வச்சிய 4 ஆட்கள் அவங்க இந்த நேரத்துக்கு டோரை ஓபன் பண்ணிட்டு இங்க உள்ள வர போறாங்க. நீ இதுக்காக ஒரு கிஃப்ட் எனக்காக கொடுத்திருக்கே இதை எடுத்துட்டு நான் இங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அவ பயந்து போயிட்டு என்னை விட்டுரு என்னை கழட்டி விடு போக விடுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா ஜியாங் கண்டுக்காம அங்க இருந்து வெளியே போயிடுறா. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவளுக்கும் அந்த ட்ரக் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும் போல இருக்கு. மயக்கத்தோடய வந்துட்டு இருக்கா. இவ போட்ட ட்ரக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போல இருக்கே. என்னால நடக்கவே முடியல. என்னுடைய பையன் கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். நான் இப்ப இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும்ட்டு அவளுடைய சக்தி யூஸ் பண்ணி பாக்க. ஆனா அந்த மேஜிக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது என்னுடைய மேஜிக் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே ஹீரோவும் அங்க வந்துற. இவளும் போதையில இருந்ததால அவன் மேலேயே விழுந்துடுறா. ஹீரோவும் தாங்கி பிடிச்சிட்டு என்னாச்சு உனக்குன்னு கேட்க எனக்கு ட்ரக் கொடுத்துட்டா முதல்ல இங்க இருந்து என்னை கூட்டிட்டு போயிடுன்னு சொல்ல அவனும் அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு அவனுடைய பெட்ல படுக்க வைக்க. இவளுக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கும் போல இருக்கு. அவன் ட்ரெஸ் எல்லாம் கலச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத ஷியோபாவை கூட்டிட்டு வர்றதுக்காக என்னுடைய அசிஸ்டன்ட் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. ஜியாங்க்கு ரொம்ப ஹாட்டா இருக்கிறதால ட்ரெஸ் கழட்டிக்கிட்டே இருக்க. இவனும் இரு வரேன்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு போக ஆனா விட மாட்டேங்கிறா. பிடிச்சு இழுத்து ஷியான்கே கிஸ் பண்ற மாதிரி போக அவனும் என்ன பண்றேன்ட்டு விலகி போக இவ ரொம்ப ட்ரக்ல மயக்கத்துல இருக்கால அதனால இரு உனக்காக நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஷவருக்கு முன்னாடி நிப்பாட்டி அவளுக்கு கிஸ் பண்ற மாதிரி போவானா. இவ்வளவு மயக்கத்துல இருக்கிறதால கிஸ் பண்ற மாதிரி போக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஷவரை ஓபன் பண்ணி விட உள்ள தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருது. இவ்வளவு ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்க. ஷியானும் இப்ப எப்படி இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷியோபா வந்துருவான். அவன் வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தானா சரியாயிடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பாக்க ஆனா திரும்பவும் பிடிச்சு வச்சு கிஸ் பண்ற மாதிரி போக ஹீரோ விலகி போய்கிட்டு இருக்கான். இவ கண்ணத்திலே ஓங்கி அரைஞ்சிட்டு நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடான்னு கேட்க ஏன் இந்த டவுட் உனக்கு எதுக்கு வந்துச்சு ஏன் நான் ஒரு ஆம்பளைங்கிறது உனக்கு தெரியாதான்னு கேட்க இவ திரும்பவும் அடிக்கிறா. தேவையில்லாத இந்த கேள்வி இப்ப எதுக்கு கேட்டேங்க வாய மூடுறான்னு திட்டிட்டு இருக்கா. அதனால இங்க பாரு நீ இப்ப ட்ரக் மயக்கத்துல இருக்க. ஆனா இந்த மயக்கம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ரிக்ரெட் பண்ணக்கூடாது என்கிட்ட சண்டை போடக்கூடாது. அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுன அப்புறம் நான் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோவும் அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டு இன்டிமெண்டா ஆடுறாங்க. அடுத்த நாள் காலை எழுத ஜியாங் எழுந்திருக்கிறா. கண்ணை முடிச்சு பார்த்த உடனே ஹீரோ பக்கத்துல இருக்கிறத பார்த்த உடனே நைட்டு என்ன பண்ணி தொலை
தொலைச்சோம், ஏன் இப்படி படுத்திருக்கோம் அப்படின்ட்டு நைட்டு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு வச்சுச்சோ ரொம்ப மோசமாச்சே அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா கோட்டெல்லாம் ஹீரோ கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அதையும் பிடிங்க எடுத்துட்டு அங்க இருந்து போகலான்னு பார்க்க ஆனா ஹீரோ எழுந்திரிச்சிடறான். எங்க போற? நைட்டு ஃபுல்லா நல்லா அமைதியா தானே தூங்குன, இப்ப எழுந்திரிச்ச உடனே திரும்பவும் உன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்க. ஜியாங்கும் சிரிச்சுக்கிட்டே அது ஒரு ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக் தான், அதெல்லாம் ஒன்னும் பெருசா எடுத்துக்க தேவையில்லைங்க. என்ன அது மிஸ்டேக்கா? நல்லா ஞாபகப்படுத்திப்பாரு, நீ மிஸ்டேக்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க, ஏன் எதை வச்சு நீ சொல்றன்னு கேட்டா ஷியான் அவனுடைய போன் எடுத்து அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்ச வாய்ஸ காட்டுறான். ஆக்சுவலா இவ ட்ரக் மயக்கத்துல இருந்தப்ப கிஸ் பண்றதுக்காக போய்கிட்டு இருந்தா இல்லையா, அதனால நீ யார கிஸ் பண்றன்னு உனக்கு தெரியுமா, நான் யாருன்னு கேட்க நீ ஷியான்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் ஷியானு இவளுக்கு கிஸ் பண்ணிருக்கான், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு இப்ப காட்ட. அப்ப ஜியாங் ட்ரக்கே எடுத்துக்கல போல இருக்கு, சும்மா மயக்கத்துல இருக்கிற மாதிரியே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அதையும் ஹீரோ கண்டுபிடிச்சு சொல்லவும் ஆஹா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்ட்டு முழிச்சுக்கிட்டே ஜியாங்கும் போனை புடுங்க போக ஆனா அவன் எடுத்துக்கிறான். எதுக்காக இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்ச, ஒழுங்கா அதை டெலீட் பண்ணிட்டு அவ சட்டையை பிடிச்சு உலுக்கி கேட்டுட்டு இருக்க. இவளும் எடுத்து விட்டுட்டு நீ தேவையில்லாத கவலைப்படாத, அதை டெலீட் பண்ணலாம்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நேத்து நீ தான் ஆரம்பிச்ச, நான் பாவம் தெரியுமா, நீ தான் நேத்து என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்ல ஓங்கி கழுத்துலயே அடியை கொடுத்து தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வெளியே வந்து பார்க்க அங்க மோபா விளையாண்டுட்டு இருக்கா. மோபா கிட்டயும் நீ எங்க தனியா விளையாண்டுட்டு இருக்க, எங்க உன்னுடைய சிஸ்டர் பிரதர் எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு கேட்க அவங்க எல்லாருமே டியூபாவை ஸ்கூல்ல விடுறதுக்காக போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு, மம்மி உன்னை பார்த்தாவே நல்லா தெரியுது நீ டேடியை ரொம்ப லவ் பண்றதானே அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏய் குழந்தை மாதிரி பேசு, தேவையில்லாதெல்லாம் பேசாதுன்ட்டு அவ கண்ணத்தை பிடிச்சு கிள்ளிக்கிட்டு இருக்க. மோபோவும் அவளுடைய டேப்லெட் எடுத்து காட்டுறா. மம்மி இன்னைக்கு வந்த நியூஸ பாருங்களேன்னு சொல்லி காட்ட, நியூஸ்ல ஜியாங் அந்த ஜீலுவை அந்த ஹோட்டல்லே விட்டுட்டு வந்திருப்பா இல்லையா, ஆக்சுவலா இவளுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் அந்த ஜீலுக்கு நடந்துருச்சு போல இருக்கு. வந்த 4 ஆட்களும் அவளை ரேப் பண்ணி இருந்திருக்காங்க, அத மீடியாவிலையும் பப்ளிஷும் பண்ணிட்டாங்க போல இருக்குது, அத நியூஸ்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. மோபோவும் அதெல்லாம் பார்த்துட்டு மம்மி அவங்களுக்கு வேணும், ரொம்ப பேட் உமன், மாஸ்டர் கிட்டயும் சண்டை போட்டா நம்ம கிட்டயும் சண்டை போட்டா அவளுக்கு இது வேணும் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜியாங்கும் நீ அதை பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படாத, அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, நீ ஒரு சின்ன குழந்தையா என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுன்னு சொல்ல, மம்மி நீ சொல்றது சரிதான், ஆனா இப்ப நீ பெரிய பொண்ணா இருக்கல்ல, நீ போயிட்டு டேடியை டேட் பண்ணு, வெளியே போன்னு சொல்லி அவளையும் அங்க இருந்து துரத்தியே விட்டுறா. 2 பேருமே வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஷியானும் ஜியாங் கிட்ட நீ என்ன பண்ண போற இதுக்கு மேலன்னு சொல்லி கேட்டா, இனிமேல் எல்லாருக்குமே ஃபார்ச்சூன் டெல்லிங் பண்ணி நிறைய சம்பாதிக்க போறேன்னு சொல்ல, ஜஸ்ட் அவ்வளவுதானா, அதுக்கு மேல வேற எதுவும் இல்லையான்னு கேட்க, வேற என்ன பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்னா. இந்த ஜீலு பத்தி நியூஸ நானும் கேட்டேன், 7 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் வேணும்னே எனக்கு ட்ரக்ஸ் கொடுக்கறதுக்காக அங்க மவுண்டனுக்கு ஏற்கனவே வந்திருக்கா, அங்க ட்ரக்ஸ் தான் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு அந்த ட்ரக்ஸ கொடுத்து என்ன மயக்கணும்னு பார்த்தா, ஆனா அதுக்கு இடையில தான் நீ வந்த, இப்ப நம்ம 2 பேத்துக்குமே 5 குழந்தைங்களும் இருக்காங்க, இப்ப முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துடலாமான்னு கேட்க, அப்ப நீ இதெல்லாம் எதுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கறதுக்கு ஷியானும் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவளுக்கு கிஸ் பண்ண செம்மையா கோவமாடுறா. அதனால அப்படியே அமைதியா கோவத்தோட நின்றுட்டு இருக்க. ஷியானும் என்னாச்சு, எதுக்காக நீ கோவப்பட்டு இருக்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க வேணாம், உன்னுடைய சின்சியரிட்டி காட்டுங்க, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவனும் ஒரு எங்க எடுத்து காட்டுறான், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்க, நீ அப்ப ஆல்ரெடி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்க, ஆமா நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன், உனக்காக கிராண்டா ஒரு பெரிய ஹால்ல வச்சு நிறைய ரோஸ் எல்லாம் வச்சு பொக்கையெல்லாம் உனக்கு கொடுத்து ஓவரா சீனை காட்டுறதுக்கு பதிலா சின்சியரிட்டியா சிம்பிளா இந்த ரிங்க காட்டுறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறான். ஆனா அவ அமைதியாவே இருக்கிறத பார்த்த உடனே அவனுடைய போன் எடுத்து காட்டி, இந்த மாதிரி இடத்துல உனக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணட்டுமான்னு கேட்க, ஆனா அப்பவும் அவள அமைதியாவே இருந்துட்டு இருக்க. சரி உனக்கு இது பிடிக்கல போல இருக்கு, நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு திரும்பவும் நான் உன்னை ப்ரொபோஸ் பண்றதுக்காக வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜியாங் பாக்குறா இவன் விட்டா ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டே இருப்பான்ட்டு இவளாவே அவனுக்கு கிஸ் பண்ண, அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட தான் இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த புது டிராமாவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.